கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, இயேசு நார்த்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யோவான் 1வது அதிகாரம் 47வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இதை குறித்து ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். நாத்தான்வேலுன்னு சொல்லப்பட்டவரை பற்றி அநேகருக்கு இங்கே தெரியாமல் இருக்கும். நாத்தான்வேல் வந்து ஏசப்பாவோட ஒரு ஷீடனாக இருந்தார். 12 ஷீடரில் ஒருவராக இருந்தார். அவர் வந்து ஒரு இன்ஜினியர். அவருக்கு வந்து ஜாப்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அத்திமரத்தின் கீழே போய் உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் பிலிப்பு போய் சந்திச்சு அவர் வந்து ஏசப்பாவை காண வர்றாரு. அப்போ பார்த்தோன்னா அவர் சொல்றாரு, அத்திமரத்தின் கீழ் கண்டேன் உன்னை 80 நாள் விசுவாசிக்கிறாயே, இதிலும் பெரிய இதான காரியங்களை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. உத்தம இஸ்ரவேலன்னு சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேலோட துவக்கம் வந்து யாக்கோபு வந்து ஒரு எத்தனா இருந்தார், ஏமாத்துக்காரனா இருந்தார். யாக்கோபு என்றாலே ஒரு எத்தன். நம்மளோட ஜென்ரேஷன் கூட ஏமாத்துக்காரர்களா இருந்திருக்கலாம், வட்டிக்கு விட்டவர்களா இருக்கலாம். நம்மளை வந்து நம்பாததுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து நம்மளோட ஜென்ரேஷன் மோசமான ஜென்ரேஷன் இருந்தனால நம்மளையும் வந்து சில பேர் நம்ப மாட்டாங்க. அதே ஜென்ரேஷன் தான், அதே குடும்பத்தார் தான், இவங்கள மட்டும் நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் இன்று சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேல். வேலையில் வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, நிறைய டிப்ரெஷன். இந்த சமயங்களில் வந்து நிறைய பேருக்கு வேலையினால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் அப்போ அவர் ரொம்ப கஷ்டத்தில் நாத்தான்வேல் இருந்தப்போ, நான் உன்னை வேலைஸ்தனத்தில் நீ படுற துன்பம் துயரம் எல்லாவற்றையும் நான் பார்க்குறேன். நீ சபைக்கு நீ ப்ரேயர் பண்ணும்போது மட்டும் இல்லை, நீ எல்லா டைம்லையும் உன்னை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நீ விசுவாசிக்கிற, ஆனால் இன்னும் நீ பெரிய காரியங்களை காண்பாய். நீ மட்டும் இல்லை, நீங்கள் காண்பீர்கள் இருக்கும். அப்போ உன் சந்நிதியே யாக்கோபு எப்படி தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குவதையும் பார்த்தாரோ, ஏனியை கண்டாரோ, அதே மாதிரி உன்னோட ஜென்ரேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீயோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருப்பாய். பெரிதான காரியங்களுக்கு காண்பாய். உன் ஜென்ரேஷனே வந்து பெரிதான காரியத்தை வந்து உன்னின் நிமித்தம் காண்பாய் என்று கர்த்தர் இந்த நாளையில வார்த்தை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.